நட்சத்திர பேச்சாளர், ஸ்டார் பேச்சாளர். என்ன நட்சத்திரம்? வால் நட்சத்திரமா? துருவ நட்சத்திரம். நான் வால் நட்சத்திரம் நினச்சேன். என்ன நீங்கள் வாயை கலர்றீங்க? பயமே இல்லையா யாருக்கு? உங்களுக்குலாம். இப்படி ஒரு பயந்தாங்கோலிக்கு இன்டர்வியூ கொடுத்து எனக்கு அவமானமாகுது. நான் பயந்தாங்க இல்லையா? வேற என்ன? ஸ்ட்ரைட்டாக போயிடலாமா? என்னத்த ஸ்ட்ரைட்டாக போகிறது? சிறைக்கு ஸ்டாலின் மட்டும் தான் போனாரா? வேற யாரும் போலையா? வெளில தான் போனா. அப்புறம் ஸ்டாலினை மட்டும் சொல்லுங்க. சிறைக்கு போன எல்லாரையும் கொண்டாடுறோம். அப்போ எல்லாரும் என்ன துறைமுகத்தில் ஆக்குனீங்களா? இன்னைக்கு இதே ஊரில் உங்களை வெளுத்துட்டு போயிடுறேன். ஏன் உங்களுக்கு எங்கே வலிக்குது? எங்களுக்கு எங்கே வலிக்குதுன்னு உனக்கு என்ன சொல்லணும்னு கேட்குறேன் நான். ஏங்க இதெல்லாம் அசிங்கமா இல்லையாங்க? இதெல்லாம் யாருக்கு அசிங்கம்? 40க்கு 40 ஜெயிச்சிருக்குங்க. 40 ஜெயிச்சிருக்கிறோம். கீழ்ச்சிங்க. இதே மாதிரி சிவாஜி சமுத்தி கேட்டிருந்தா, ஐயோ நீங்க கேட்காததா எப்பா சாமி, நாங்க கேட்காததா பச்சை பச்சையா வண்ட வண்டி. என்னங்க வண்ட வண்டியா பச்சை பச்சையா? என்னங்க வண்ட வண்டியா? வேணா கிருஷ்ணமூர்த்தி திமுக இருக்கிறீங்க, திராவிட கட்சி திராவிட கொள்கை சித்தாந்த பற்றி பேசுறீங்க, அண்ணா கலைஞரை பற்றி பேசுறீங்க, பெரியாரை பற்றி பேசுங்க, எல்லாரை பற்றி பேசுங்க. கொஞ்சம் நாகரிகமாக பேசுங்க, அநாகரிகமாக பேசாதீங்க. வாய் வலிக்குது சார். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி என்ன சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்ன கட்சி விட்டு நீக்கிறதுக்கு வழி தேடுறீங்க நீங்க? வணக்கம் நேர்களே, மை இந்தியா 24/7 தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் திமுக நட்சத்திர பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். நட்சத்திர பேச்சாளர், ஸ்டார் பேச்சாளர். என்ன நட்சத்திரம்? வால் நட்சத்திரமா? துருவ நட்சத்திரம். நான் வால் நட்சத்திரம் நினச்சேன். ஆனால் நிறைய சர்ச்சையில் மாட்டிக்கிறீங்க. சர்ச்சை இருந்தால் தான் மனுஷன். அப்புறம் மன்னிப்பு கேட்டிருக்கீங்களே? என் கட்சி என் தலைவர்கிட்ட நான் கேட்குறேன். தலைவன்கிட்ட கேட்டீங்க? அவ்வளோதான். என்ன ஒரு அண்ணாமலை வந்துட்டாரு, பள்ளிக்கூடம் போயிருந்தாரு லண்டன். ஆமாம், மேலே படிக்க. கீழே படித்து என்ன முடியுமோ சாதிச்சிட்டாரு. இப்போ மேலே படித்து சாதிக்க போகிறார். பயமே இல்லையா யாருக்கு? உங்களுக்கெல்லாம். என்னை பொறுத்தவரையும் காலி பெருங்காய டப்பா, அவ்வளோதான். முன்னாள் ஐபிஎஸ்ங்க. அதையே நான் கிராஸ் செக் பண்ணிட்டு என் தலைவர்கிட்ட மன்றாடி கேட்டுருக்கேன். என்னாச்சு? நான் போலீஸாக நினைக்கல, அவ்வளோதான். அப்போ என்ன நினைக்கிறீங்க? எனக்கு போலீஸுன்றதுல உடன்பாடு இல்லை. பார்த்தா அப்படி தெரியல? இல்லை இல்லை. நேரில் பார்த்தாலுமா? எதில் பார்த்தாலும் எனக்கு தெரியல. முன்னாடி பார்த்தாலும் பின்னாடி பார்த்தாலும் சைடில் எப்படி பார்த்தாலும் தெரியல, எனக்கு தெரியல. ஒரு தொண்டர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி, ஆனால் நான் கொலை பண்ணிடுறேன், என்னை ஜாமீனில் எடுத்துருங்கன்னு சொன்னாராம். அந்த அளவுக்கு தொண்டர்கள் உற்சாகத்தில் இருக்காங்க. ஊரில் இருக்கிற அக்யூஸ்ட் அத்தனை பேரும் இப்போ பாதுகாப்பு தேடி பாஜகவுக்கு தான் போகிறான். ஏடிஎம்கேலேருந்து கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. எதுக்காக போயிருக்கான்? என்ன 10 வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி வரும்னு சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தைக்காவது ஒத்துக்கொள்கிற ஸ்டேஜில் இருக்கிற கட்சி ஒன்றுமே வரமாட்டோம், ஒன்றுமே நடக்காது, இங்கே ஒன்றும் வேவாது. அப்படி தெரிஞ்சும் ஏன் போகிறான்? டெல்லியில் ஆட்சி இருக்கிற வரைக்கும் நான் காப்பாற்றுறேன்னு என்னோட ரவுடி பசங்களாம் உத்தரவாதம் கொடுத்து கட்சியில் சேர்த்து வச்சுருக்காரு அண்ணாமலை. அதனால போகிறாங்க. அப்போது பாஜக கூட கூட்டணி வைக்கிறாங்களா மற்ற கட்சிங்களாம்? அதாங்க அவங்க எங்கே நிரந்தரமாக ஒரு கட்சி ஏதாவது ஒரு கட்சியை பர்மனெண்ட்டாக சொல்லுங்கள். அந்த கட்சி போகிறாங்க, எட்டி பார்க்குறாங்க, உள்ள நடக்கிறத பார்த்துட்டு வெளியே வந்து. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக இவங்கெல்லாம் தொடர்ந்து இருக்காங்களே. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கூட்டணி விஷயத்தில் சேர்க்காதீங்க. ஏன்? மரத்துக்கு மரம் தாவறது குரங்குன்னு தானே சொல்லுவாங்க. ஆமாம். இப்போ நீங்கள் எங்கன்னா குரங்கு பாருங்கள், தாவாது அது. ஏன்? பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து அது தாவரத்தை நிறுத்திடுச்சு. இப்போ நம்மளை விட இவன் பயங்கரமாக தாவறாங்க, அதனால் நம்ம தாவனா அசிங்கமாக இருக்குன்னு நிறுத்திடுச்சு. இப்போ சின்னையா கேட்டுருக்கிறாரு, ஏன் துரைமுருகனுக்கு வந்துட்டு துணை முதல்வர் போஸ்டிங் தரல, ஏன் உங்களுக்கு எங்கே வலிக்குதுன்னு கேட்குறாரு. எங்களுக்கு எங்கே வலிக்குதுன்னு உனக்கு என்ன சொல்லணும்னு கேட்குறேன் நான். ஏற்கனவே இது மாதிரி தான் சொன்னாங்க. மிஸ்ஸஸ் பிரேமலதா விஜயகாந்த் அவருக்கு கை ஓதுறது, கால் ஓடுறது, பாக்கெட்டுக்குள்ளே கையை ஓட்டுக்கிறாருன்னு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு பிள்ளைங்க இருக்குது, பேரம்பேத்தி இருக்குது, பொண்ணு இருக்குது. இதெல்லாம் தாண்டி கோடிக்கணக்கான தொண்டை இருக்கிறான். உங்களுக்கு எங்கே வலிக்குது? உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள். எம்பிக்கு நிற்க வேண்டியது, தோற்றுற வேண்டியது, மறுபடியும் ராஜ்யசபா எம்பி வாங்க வேண்டியது, ராஜ்யசபா எம்பி யார் கொடுத்தானோ அவனுக்கு துரோகம் பண்ணி இன்னொரு இடத்துக்கு தாவ வேண்டியது. சரி, அடுத்து ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்தால் அதில் தருமபுரியில் ஒரு கேண்டிடேட்டை டிக்ளேர் பண்ண வேண்டியது. டிக்ளேர் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு அவரை எடுத்துகிட்டு உன் பொண்டாட்டியை போட்டுக்கிற நீங்கள் எங்களை பார்த்து அவருக்கு கொடு இவருக்கு கொடுன்னு சொல்கிற தகுதி எந்த 1% இருக்கா உங்களுக்கு? அன்புமணி ராமதாஸை கேட்குறேன் நான். இல்லை, அவர் வாரிசு அரசியல் எதிர்க்கிறார். இப்போ அவர் ராமதாஸோட வாரிசு இல்லையா? அப்போ அவர் யாரோட பையன்? ஆமாம்ல, இன்னைக்கு காலையில் அப்படி தானே கேட்டாருன்னா அவரை தானே கேட்கணும். நீ ராமதாஸ் பிள்ளை இல்லையா, சௌமியா அவன் பொண்டாட்டி இல்லையான்னு அவரை கேட்டிருக்கணும்ல. வாரிசு அரசியல் எதிர்க்கிறாருன்னு பார்த்தீங்க. இப்போ அவங்க குடும்பத்தில் வாரிசு இல்லை. ஆமாம், வேற ஆளே இல்லையா கட்சியில் அப்படின்னு கேட்குறாரு. அதே தான் நானும் திருப்பி கேட்குறேன். உன் பொண்டாட்டி விட்டா வேறு ஆளே இல்லையா எம்பிக்கு நிறுத்துறதுக்கு? நியாயமான கேள்வி தான். நாங்கள் யாரை துணை முதலமைச்சர் ஆகணும், யாரை அமைச்சர் ஆகணும், அது எங்கள் கட்சி வேலை. இது எப்படி இருக்குதுன்னு சொன்னால், இன்னொருத்தன் பெட்ரூமில் எட்டி பார்க்குறது எவ்வளோ அசிங்கமோ, அசிங்கம் தானே? அசிங்கம் தான். இதெல்லாம் பெட்ரூமா? இது வேற என்ன கட்சி இல்லை? சரி, கட்சி இன்னொரு கட்சியை எட்டி பார்க்குறது சொல்லுங்க. இன்னொருத்தன் வீட்டை எனக்குன்னு ஒரு பாணி, ஒரு ஸ்டைல். நீங்கள் இப்படிலாம் பேசுறதுனால தான் ஐயா கோவம் வந்து சொல்லிட்டாரு, இனிமேல் எந்த காலத்துலையும் எந்த சூழ்நிலையும் இந்த திராவிட கட்சியுடன் கூட்டணி கிடையாது. யார் சொல்லிட்டாரு? ஐயா ராமதாஸ் ஐயா.
இப்போ போன எலெக்ஷனில் எந்த திராவிட கட்சி கூட கூட்டணி வச்சார்? ஆமாம்ல. அப்படி ஒரு வேளை நான் வச்சேன்னா என் தாயோடு உடலுறவு கொண்டதற்கு சமம்னு சொன்னார் ஐயா. நம்ம ஐயாவா? உங்கள் ஐயா. நம்ம ஐயான்னு சேர்த்துக்காதீங்க. ஆமாம், வேணாம். நம்ம ஐயா வேணாம். இவ்வளோ பெரிய வார்த்தை பேசிக்கிறாரு. அப்புறம் மறுபடியும் கூட்டணி வச்சார் தலைவர். அதுதான் சொன்னேன். இப்போ நான் குரங்கே தாவரத்தை நிப்பாட்டிச்சுன்னு எதுக்கு சொன்னேன்? 10.5% இடஒதுக்கீடு நான் கேட்க மாட்டேன். இல்லை, அவர் பேசுனத நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு கரெக்டு. அவர் சொன்ன மாதிரி சொல்லலை. நீங்கள் என்னென்ன முன்ன கோட்டையில் நான் பார்க்கணுமா? எனக்கு அவமானமாக இருக்குது. எனக்கு அவமானமாகுது. நீ வாழ்ந்தாலும் செத்தாலும் உன்னை அரசாட்சி பண்ணுறது எங்கள் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின். எதை கேட்கணுன்னாலும் வாங்கணுன்னாலும் அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர்கிட்ட பார்க்குறதும் கேட்குறதும் உனக்கு அவமானமாக இருந்தால் அதுக்காக தான் இப்போ டெப்டி சிஎம் போட்டோம். எங்கள் சின்னவர்கிட்ட கேட்டு என்ன வேணுமோ வாங்கிக்க சொல்லு. ஒன்று. ரெண்டாவது, இந்த 10.5% சொல்கிறாருல்ல, அது போன 2021 தேர்தலுக்காக மக்களை ஏமாத்துறதுக்காக தரவுகள் இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஒரு அறிக்கையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. அர்ஜென்ட் செலவுன்னு சொல்லுவாங்கள்ல, லாண்ட்ரிக்கு போட்டிங்கன்னா 3 நாள் பொறுத்து தான் துணி கொடுப்பான். ஆமாம். அர்ஜென்ட் செலவுன்னு ஒன்று சொல்லுவாங்க, 6 ஹவரில் கொடுப்பாங்கன்னு. அது மாதிரி அர்ஜென்ட் செலவில் வந்தது தான் அந்த 10.5%. அதை முறையாக நாங்கள் பண்ணுவோம். அது காலம் பொறுக்கணும், பொறுத்தே தீரணும். பொறுக்க முடியாட்டினா நீ யாரோட அந்த 10.5 யார்கிட்ட கேட்டு யாருக்காக உழைச்சி யாரோட வாங்கினி அங்கே தான் போய் கேட்கணும், எங்கிட்ட கேட்கக்கூடாது. இல்லை ஐயா, மானஸ் இந்த விஷயத்தில் அதாவது உங்கள்கிட்ட நான் கேட்கணுமா, எனக்கு அவமானம் சொல்லிட்டு இன்னைக்கு அவர் கேட்கல. அவரோட பையன் அன்புமணி கேட்டுக்காரு, பொதுக்கூட்டம் போட்டு இந்த மாதிரி 10.5 வேணும்னு சொல்லி கேட்டுக்கிறார். எப்படி எவ்வளோ தில்லு பாருங்க ஐயாவுக்கு. அது மட்டுமா சொன்னார், இந்த ஊமை மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள், இன்னும் 4 மாதத்தில் திமுக ஆட்சி ஏதோ பண்ண போகிறேன். என்னன்னா ஓச்சிருவேன், அழிச்சிருவேன், பள்ளம் தோண்டி பொச்சிருவேன்னு சொல்கிறான்ல, அவனுக்கெல்லாம் சமாதி கட்டுறது தான் எங்களுக்கு வேலையாகுது. இப்படி தைரியமாக பேசுகிறீங்க. விஜய்லாம் வந்துட்டாருங்க. ஏதாவது கூட்டத்தை பார்த்தீங்களா? கூட்டத்தை பார்த்தீங்களா? இப்படி கூட்டம். நீங்கள் வைகோ கூட்டத்தை பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் பிறந்துட்டீங்க. நான் பிறந்திருப்பீங்க. எல்லாம் வளர்ந்துருக்குது உங்களுக்கு. கம்மியாக வளர்ந்துருக்கு தலைவர். ஆமாம், ஆனால் வயசு அதிகம். என்னதான் வயசானாலும் குரங்கு மரத்தை தாண்டது விடுதா என்ன? ஆமாம், விடாது. சொல்லுங்க. அதுக்கு தான் எங்கள் அமைப்பு செயலாளர் தெளிவாக சொன்னார், காய்த்த மரம் தான் கல்லடி படம். எங்க அவரும் வாரிசு அரசு எதிர்க்கிறாரு. அந்த மாநாடுல அந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய மனைவியை கூப்பிடல அவரு. ஏன்னா அதை வாரிசார் இருந்துடக்கூடாதுன்னு தனித்துவமாக பண்ணிக்கிறாருங்க. வரமாட்டான்ட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். யாரு? அவங்களுக்கு இங்கே ஓட்டே இல்லை. அது தெரியுமா உங்களுக்கு? இப்போதான் 1008 செல்போன் வச்சுக்கிறீங்க. இந்த தடவர போன் வைக்கிற பழக்கம் எனக்கு இல்லை. மரியாதைக்கு தடவர போன், அதுக்கு முன்னாடி நான் அமுகிற போன் தான் வச்சிருந்தேன். நீங்கள் தான் தடவர போன் வச்சுக்கிறீங்களா? உடனே கேட்டு கேளுங்க. தடவரமா அமுக்குறமா அது முக்கியம் இல்லைங்க. நீங்கள் சொன்ன மேட்ரு உண்மையா இல்லையா? அது வரமாட்டேன்னு. அதான் ஏன் எனக்கு ஓட்டே இல்லை, நான் போனால் அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிடுச்சு. அவ்வளோதானே. அப்போ அந்த அம்மாவும் விஜயும் அந்த வாரிசு வேண்டிய விஷயம் இருக்கக்கூடாதுன்னு தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா அப்பா வந்தாங்களா? அவங்க யார்? ஆமாம்ல, அவங்க அம்மா அப்பா வரல. பள்ளிக்கூடத்துக்கு LKG சேர்க்கறதுக்கு வந்தாங்க. ஆமாம், வந்தாங்களே. வந்து போய் உடனே போய் காலைல ஆசீர்வாதம் வாங்கினாரு. அதான் அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் இந்த ஆதவ அர்ஜுனுங்கிறோம் பாப்பா மன்னராட்சி பிறப்பின் அடிப்படையில் முதல்வர் ஆகக்கூடாது அப்படி இப்படின்னு போட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டாரு. விஜய்க்கு லாட்டரியில் விழுந்த குழந்தை. அது லாட்டரியில் பணம் தானே விழும். லாட்டரியில் குழந்தைய வந்து விழுந்துருச்சு. இடையில வந்தார், இடையில போயிட்டார். பார்த்தீங்களா? ஆமாம், வந்துட்டு போயிட்டாரு. நிகழ்ச்சி மொத்தம் நடத்தினாரு. ஆனால் திமுக பயங்கரமாக அட்டாக் பண்ணார். பயங்கரமாக. இன்றைக்கெல்லாம் அமைதியாக வேடிக்கை பார்த்தீங்க. எப்படி அது? சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி மக்கள்கிட்ட போக சொல்லுங்கள், செருப்பால் அடிப்பாங்க. அவெல்லாம் ஓட்டு போடுவான். 69,000 சொச்சம் ஓட்டில் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி பதவி ஏற்றிருப்பார். மன்னராட்சின்னு சொல்லுவார். ஏன் நீங்கள் மகாராஷ்டிரா மாதிரி எதனா சேட்டை பண்ணலான்னு பார்க்குறீங்களா? ஓ, வடநாட்டிலலாம் பண்ணுறீங்களா சேட்டை? அந்த சேட்டையை தமிழ்நாட்டில் பண்ணுறதுக்கு முடியாத தவிக்கிறீங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை முறியடிக்கணும்னா நமக்கு வாரிசு அரசு தான் பெஸ்ட். வாரிசு அரசியல் இது உழைப்பின் அடிப்படையில் எல்லாம் ஒன்று தான் தலைவர். உழைக்கிறது ஏங்க என் வாய கலறீங்க நீங்கள் வேற. நான் எங்க கலவரம்? அவர் சொன்னதான் கேட்டோம். சொல்லி தான் பாருங்களேன். இன்னைக்கு இதே ஊரில் உங்களை வெளுத்துட்டு போயிடுறேன். யார் நீங்களா? வேற நாங்கள் வாரிசு அரசியல். அவன் கருவில் தியாகி தெரியுமா உங்களுக்கு? கல்யாணம் ஆகி ஒரு பொண்டாட்டி 3ஆம் மாசமா இருக்கிறா. அந்த கருவை கழிச்சிருவாங்க. இந்த தமிழ் பண்பாடு தெரியுமா, கலாச்சாரம் தெரியுமா உனக்கு? தெரியாது எனக்கு. அந்த மாதிரி ஆச்சுன்னா அந்த குழந்தைய கலைச்சிருவாங்க. சரி, இது கருவாகி கலைச்சிருன்னு. அந்த கருவில் எவ்வளோ அவமானப்பட்டவன் தெரியுமா உதயநிதி ஸ்டாலின் உங்களுக்கு? அப்பனை சிறை காமிச்சிட்டு முழுசாக வருமா வர மாட்டோமான்னு தெரியாது. நம்ம பிறக்கிற நேரத்தில் அப்போ உயிரோடு இருப்பானா? இப்போ என்ன நம்ம இப்போ இருக்கிற ஜெயிலில் நினச்சிங்களா? மிஸ்ஸா கைதி 1 வருஷம் 24 hours லைட்டு கிடையாது. எப்போ ஈவினிங் 6 மணி ஆகுமோ லட்டி எடுத்துன்னு வந்து அடிப்பான். ஷிஃப்ட் முறையில் அடிப்பான். சிட்டி பாபு பாலகிருஷ்ணன் செத்து போலன்னா அன்னைக்கு உதயநிதிக்கு அப்பா இல்லை உயிரோட. சிறைக்கு ஸ்டாலின் மட்டும் தான் போனாரா? வேற யாரும் போலையா? வெளில தான் போனான். அப்புறம் ஸ்டாலினை மட்டும் சொல்லுங்க. சிறைக்கு போன எல்லாரையும் கொண்டாடுறோம்.
அப்போ எல்லாரும் என்ன துணை முதல்வர் ஆக்குனீங்களா? என் கட்சியில் செயற்குழு இருக்குது, என் கட்சியில் பொதுக்குழு இருக்குது. இது கட்சி சார். இது ஆயிரக்கணக்கான லட்சம் உயிரை ஏதாவது ஒன்று சொன்னால் தெளிவாக இருங்க. சொல்லுங்க. சிறைக்கு போனாரு, மிசால போனாரு, அப்படி போனாரு, எமர்ஜென்சியில் போனாரு சொன்னீங்க, எல்லாம் கரெக்ட். இந்த மாதிரி நிறைய பேர் போனாங்க. அவங்களாம் துணை முதல்வர் ஆக்கிட்டீங்களா? இல்லை அவங்க வேற பொறுப்பு கொடுத்தீங்களா? இல்ல அது ஏங்க குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தை மட்டும்? ஒரு மாநிலத்துக்கு ஒரு துணை முதலமைச்சர் தான் தர முடியும். ஒரு மாநிலத்துக்கு ஒரு முதலமைச்சர் தான் இருக்க முடியும். இது அரசியல் சட்டம். எங்க கட்சி விவகாரத்தை தீர்மானிக்கிறது செயற்குழுவும் பொதுக்குழுவும் தான். அப்படி சொல்லிட்டு போங்க தலைவர். ஒருத்தனோட தியாகத்தை அவமானப்படுத்த யாரும் அவமானப்படுத்தல. கேட்ட கேள்வி வாரிசு. எங்க அப்பா ஜெயிலுக்கு போனா தியாகியா இருந்தான், அது எங்க அப்பா துணை முதலமைச்சர் கேட்பீங்களா? நாங்களா கேட்டோம். உங்க கூட்டத்தில் இருக்கிற வைகோய் கேட்டாரு, வாரிசு அரசியல் எழுத்தாரு, கட்சி தனியா ஆரம்பிச்சாரு. இப்ப எங்க இருக்காரு? ஆமால என்ன நீங்க வாய கலர்றீங்க. கலர்ல ஒரு 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 லெவல் தான். நான் உணர்ச்சி உள்ள மனுஷன். நான் அடிக்கடி ஸ்டேஜ்லயே சொல்லுவேன், வேணாங்க வேணாங்க இருங்க வேணாம். நீ வேணான்னு சொன்னா பிரச்சனை ஆயிடுங்க. உங்களுக்கு பிரச்சனை கூட்டணியில் இருக்க என் கட்சி என் தலைவனை தாங்க. நான் தான் சொன்னேன் வைகோ கூட வாரிசு எதிர்த்தாருன்னு சொன்னேன். வேற ஏதாவது தப்பா சொன்னேன்? எதிர்த்தாருங்க. அவரே ஏத்துக்க வச்சுட்டோம்ல நாங்க. அவர் அதுல தெளிவா இருக்கிறாரு, வச்சுக்கிறாரு, அவ்வளவுதான். அவர் வாரிசு இருக்கிறாரு. அவர் ஆமா, அவர் வாரிசு பிடிக்காது. அப்புறம் நீங்க சொல்லுங்கப்பா, அவரோட பையன் என்னவா இருக்காரு? அது அவரா முடிவு பண்ணாரு, கட்சிக்காரங்க முடிவு பண்ணது. நாங்க பண்ணா நாங்களா முடிவு பண்ணோம், அவரு பண்ணா அவர் கட்சிக்காரங்க. அவர் அப்படி சொன்னாருங்க. நான் என்ன பண்றது? இப்படி ஒரு பயந்தாங்கோலிக்கு இன்டர்வியூ கொடுத்து எனக்கு அவமானமாகுது. நான் பயந்தாங்க இல்லையா? வேற என்ன? ஸ்ட்ரைட்டா போயிடலாமா? என்னத்த ஸ்ட்ரைட்டா போகுது? அவன் சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இந்த விமர்சனத்துக்கு பதில் என்னன்னு கேட்டோம்னா அதுக்கு விளக்கம் கொடுங்க. நான் பயப்படுறேன்றீங்களா? ஆமா, பின்ன ஏங்க நீங்க கேட்க வேண்டியதை கேளுங்கன்னா அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு கேட்டுக்கிறீங்க. ஏங்க 4 பேர் உங்களை கேட்கறாங்க திமுக கட்சிக்காரன் பத்தி, நீங்க விமர்சனம் பண்றீங்களா? என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்கறேன். ஆமா, அதான் சொல்லிட்டேன் பதில். இவ்வளோ நேரம் என்ன தான் சொன்னேன். திமுக ஓட்டு போடுறது வந்துட்டு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் வந்து முழுசாக போடுறாங்க. அவங்க வந்துட்டு தன்னுடைய 5 கடமையில் 6வது கடமையாக திமுகவை நினச்சிட்டாங்க. இஸ்லாமியர்கள் உயிரினும் மேலாக நினைக்கக்கூடிய நபிநாயகமே நேரில் வந்து சொன்னாலும் அவரையே இறை தூதர் இல்லைன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓட்டு போட்ட சிறுபான்மை மக்களுடைய மதத்தையும் மத உணர்வுகளையும் சீண்டிருக்கிறாங்க. ஆனால் திமுகவிலிருந்து பெருமளவு எந்த கேள்வி எந்த விமர்சனம் வரலை. உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் அங்கே அவமானப்படுறாங்க. ஆனால் நீங்கள் அமைதியாக வாயை பொத்தின்னு உட்காந்துருக்கிறீங்க. பண்ணிக்கிட்ட போய் கல் எடுத்து அடிச்சு அந்த பண்ணி மேலே இருக்கிற சேரு நம்ம மேலே தான் படம். அப்படி இஸ்லாம் மக்கள் இருக்காங்க. இல்லைங்க, இதுக்கு முன்னாடி சாத்தானுடைய பிள்ளைகள் சொன்னார், அது மக்களை சார்ந்த விஷயங்கள், மக்களை விமர்சனம் பண்ணார். சரி, அது பொறுத்துக்குள்ளே போகலாம். ஆனால் மக்கள் ரொம்ப உயிராக நினைக்கக்கூடிய, உயிரினும் மேலாக நினைக்கக்கூடிய நவீநாயகத்தை பற்றியும் இறை தூதரை பற்றியும் விமர்சனம் பண்ணிக்கிறாரு. திமுக பெருமளவு எதிர்ப்பு இல்லை, எல்லாம் சைலண்ட் மூலம் இருக்கீங்க. உங்களை நம்பி மக்களுக்கு இதான் நிலைமையா? எங்களை நம்பிய மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்கிறோம். உங்களை ஓட்டு போட்டாலும் அப்படி அசிங்கமாக பேசுங்கிறாரு. ஆமாங்க, அதனால தான் 10 தேர்தலில் நிற்கிறான் ஒரு கவுன்சிலர் ஜெயிக்க யோகியது இல்லாதனை பற்றி அதெல்லாம் வேணாம் எனக்கு பேச சொல்லுங்க. அதாவது தெரியுது இல்லை, எம்எல்ஏ இல்லை, எதுவும் இல்லை, கவுன்சிலர் ஒன்றுமே தெரியுது, அடிக்கடி சீன்றாருல. அப்புறம் மலையை பார்த்து நாய் கோழி. திமுக தலைவர் அசிங்கமாக பேசாரு, திமுக சார்ந்தவங்களை அசிங்கமாக பேசாரு, திமுக சார்ந்த கூட்டணி கட்சி தலைவர் அசிங்கமாக பேசாரு. எல்லாரும் பேச எல்லாரும் பொறுத்துனே போறீங்க. அதாவது பரவாயில்ல, இப்போ இஸ்லாம் சமுதாய மக்கள் வன்மையாக பேசிக்கிறாரு, இதுவும் பொறுத்துட்டு போனோமா? ஆமா, வர தேர்தலில் அவங்க வேலையை காட்டுவாங்க. இன்னும் ஒரு வருஷம் தானே அவங்க காட்டுவாங்க. நீங்க என்ன காட்டுவீங்க? வாய் வலிக்குது சார். ஏன்? எனக்கே வெக்கமா இருக்குது. ஏங்க உங்களை நம்பி தாங்க மக்கள் இருக்கிறாங்க. என்ன கட்சி விட்டு நீக்கிறதுக்கு வழி தேடுறீங்க நீங்க. ஏங்க அதான் சொல்றேன் இல்லைங்க, ஒரு முட்டாள்னு சொல்றேன். உன்ன என்ன சொல்றீங்க? ஒரு முட்டாளுக்கு போய் நான் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? ஓ, உங்க கட்சி தலைவரை பத்தியும் கட்சிக்காரங்களை பத்தியும் கட்சிக்காரங்க குடும்பத்தை பத்தி பேசியிருந்தா அப்ப பொங்கி எழுவீங்க. இஸ்லாம் சமுதாய மக்களை பத்தி பேசினா முட்டாள் சொல்லிட்டங்க, கடமை முடிச்சுக்கின்றீங்களா? இல்ல 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 இல்ல. அப்புறம் என்ன? நல்ல 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 இஸ்லாம் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்ச ஒரே கட்சி. அதனால் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் எங்களுக்கு வாக்களிப்பதிலிருந்து மாற மாட்டாங்க. அவங்க மாற மாட்டாங்க. அவங்கள ஒரு காயப்படுத்திருக்கா, அவருடைய மதம் ஒருவர் சீண்டி இருக்கலாம். அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? 4 வார்த்தை கேட்க மாட்டீங்களான்னு கேட்கிறேன். 4 வார்த்தை கேட்பேங்க, கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்பேங்க. கேட்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக கேட்பேன். தேர்தலுக்கு வருவான்ல, வந்து தானே ஆகணும். அவன் சொல்லாதுங்க, பெரிய ஆளுங்க, ஒரு கட்சியோட தலைவருங்க, கட்சியோட ஒருங்கிணைப்பாளருங்க. ஆமாம், புரியுதுங்களா? தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம் அடிப்படையில் வாழக்கூடியவருங்க. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனோட போட்டோ ஒன்று தான் அவருக்கு ஆயுதம். போட்டோ மட்டும் இல்லை, ராணுவ பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டார். ஆமாம், AK-47 AK-7 வேற பாருங்க, தட்டன்னு சுற்றி சுடுதான். அந்த நேரத்தில் ஒருத்தன் வந்து சார் செல்ஃபின்றான், கோயிலில் போட்டு கொளுத்துங்க சார் ஆள் கட்சான்னா. அவர் விடுதலை புலி தலைவர் பிரபாகரனே கேவலம் சார். நான் வந்து ஒரு பெருமையாக நினைப்பேன் அவரை. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த பக்கமே போகல, பொய் சொல்லிட்டு அந்த பேரை வச்சுக்கிட்டு அந்த இலங்கை தமிழர்கள் ஆதரவாளர்களுக்கு உலகம் பூரா இருக்கிட்ட பணத்தை வாங்கிக்கினேன். அந்த பணத்தில் குளிர் காஞ்சிக்கினேன். அந்த கட்சியில் இருக்கிறவனெல்லாம் பணக்காரன்லாம் ஏழையாக்கி இப்போ போகிறவங்களாம் என்ன கதியில் போகிறான். இத்தனை லட்சம் வச்சுருந்தேன், இந்த தொழிலில் இருந்தேன், என்னை ஏழையாக்கிட்டாரு, அப்படி தானே சொல்லிட்டு போகிறான்.
ஒருவனுக்கு உறுதியாக வாழணும், தமிழ்நாடு கலாச்சாரம் பண்பாடு காப்பாற்றணுன்ற செயல்பாட்டில் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார். உறுதியாக இருப்பது மட்டும் இல்லாமல் நடைமுறையில் நடந்து காமிக்கிறார். மூலமாக அந்த கேமரா அந்த புவனேஸ்வரி பொண்ணு கூப்பிடுதான் போங்க. புவனேஸ்வரியில் விஜயலட்சுமி நிறைய லிஸ்ட் வச்சுருக்கீங்க போல இருக்குது. அதெல்லாம் வேறு யாராக இருந்தால் அது ஊற்றின ஊற்றுல வெந்து வெந்து ஆசிடப்பட்ட மனுஷன் மாதிரி உருவி போயிருப்பாங்க. அவ்வளோ பச்சை கேட்குதுங்கம்மா. ஆமாம், பச்சை பச்சை. நீங்களே பரவாயில்ல போகுது. இதுதான் சொல்கிறேன், என்னெல்லாம் அது கூட சேர்க்கவே முடியாது. அதுக்கு மேலேயா இப்படி நல்லா சீமான்லாம் ஒரு ஆள் கிடையாது. வந்து கேட்குறதுக்கும் ஞாதி இல்லாதவன், நான் பதில் சொல்கிறதுக்கும் தகுதி இல்லாதவன். அதனால உங்களுக்கு தகுதியானவங்க யார் தாங்க? சீமான் தகுதியானவர் இல்லை, டாக்டர் ராமதாஸ் தகுதியானவர் இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி தகுதியானவர் இல்லை, அண்ணாமலை தகுதியானவர் இல்லை. யார் தான் தகுதியானவர்? தகுதியான ஆள் இல்லைன்னு பார்த்தோம். தனியாக உட்காந்து புலம்ப போகிறீங்களா? நாங்கள் தனியாக போகணும். ஒன்று ஒன்றா தான் முளைச்சி வருது. அதுவே தானாக கருகி காஞ்சி செடியை கொட்டி இன்னொன்று முளைஞ்சி இப்படி தானே வந்துட்டு இருக்குது. சொல்லுங்கள், இந்த 75 வருஷம் வரலாறு எடுத்து சொல்லுங்கள். எத்தனை வந்தது, எத்தனை போச்சு? ஆணவத்தில் பேசாதீங்க, புரியுதா? அந்த மாதிரி ஆடி தான் முழு மெஜாரிட்டியோட இந்த டெல்லி சர்க்கார் இப்போ மைனாரிட்டி அரசு அமைஞ்சிருக்குது. 3வது முறை ஆட்சி பிடிச்சிருக்காங்க. கொஞ்சம் வெக்கம் இல்லாமல் கூச்சம் இல்லாமல் மெஜாரிட்டியில் மைனாரிட்டியில் பேசியிருக்கிறீங்க. ஏங்க இதெல்லாம் அசிங்கமாக இல்லையாங்க? இதெல்லாம் யாருக்கு அசிங்கம்? யாருக்கு அசிங்கம்? 3வது வாட்டி பதவி ஏற்றுக்காமல் விட்டு போயிருக்கணும். அசிங்கப்பட்டிருந்தா நரேந்திர மோடி. புரியுதுங்களா? எப்படி ஆட்சி பிடிச்சார்ல வரேன், எப்படியோ ஆட்சி பிடிக்கும். நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை பிடிச்ச நாங்கள் 40க்கு 40 ஜெயிச்சிருக்குங்க. ஒரே ஒரு சீட்டு ஜெயிக்க 40 ஜெயிச்சிருக்கிறோம். கிழிச்சிங்க. கிழிக்காத 40 ஜெயிச்சிங்களா? நீட் தேர்வு வந்த உடனே நீட் தேர்வு ரத்து பண்ண சொன்னீங்க 2019. இதுவரைக்கும் எந்த கிழிக்கல. சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றீங்க, இப்பயும் கிழிக்கல. கேட்டா நாங்க கிழிப்போம்னு சொன்னீங்க. என்ன கிழிச்சிங்க இருக்கோம்? ஆமா, எங்க கிழிச்சிங்க? ஏங்க டெல்லியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கிழிப்போம் தான் சொன்னோம். அப்படி எங்கேயும் சொல்லவே இல்லை. இப்போ அதுக்காக வந்து நாங்கள் வரல அப்படி எங்கேயும் சொல்லலையா? அப்படி சொல்ல வேற எப்படி சொல்ல? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்வோம்னு சொன்னீங்க. மக்கள் நம்பினாங்க. நீட் தேர்வுல மாணவிகள் செத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒரு முடிவு எடுக்கல. பகிரங்கமா மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நீட் தேர்வை ஒழிப்பது எங்களிடம் இல்லை அப்படி சொல்லுங்க வெளிப்படையா. ஆமாங்க, அதுக்கான முயற்சியில் ஈடுபடுகிறோம். நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா ஒரு செகண்ட்ல ரத்து பண்ணியிருப்போம். அதை சொல்ல வச்சோம். இந்த கூட்டணியோட தலைவரை நாங்கள் சொல்ல வச்சோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொல்ல வச்சோம். நீட் தேர்வில் கோச்சிங் சென்டர்ல 10 லட்சம் 15 லட்சம் வாங்கலாம். மக்கள் சூசைட் பண்றாங்க. அது கட்டுப்படுத்த முடியல. அது வக்கீல திராணி இல்ல. தமிழ்நாட்டு கவர்மெண்ட் சார்பாகவே நாங்கள் கோச்சிங் சென்டர் வச்சிருக்கோமே, வாங்க நாங்கள் சொல்லி தரோம். ஏங்க உங்க முன்னாடி ஒருத்தன் கொள்ளடிக்கிறான்னு சொல்ற நாங்க வச்சுக்கோன்றீங்க. நீங்களே வச்சிருக்கீங்க, இன்னொருத்தர் வச்சுக்கிறாங்க. 5 லட்சம் 10 லட்சம் வாங்குறாங்க. யார் கேட்கறது? ஆட்சி நீங்க தானே கேட்கணும். ஆமா ஆமா, அதுக்கான முழு முயற்சி ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதற்காக கையெழுத்து வேட்டை நடத்தி அதை ஜனாதிபதியும் சமர்ப்பிக்கிறோம். ஜனநாயக ரீதியில் என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்கிறோம். சாவுறாங்க குழந்தைங்க. என்ன பண்ண சொல்றீங்க? என்ன பண்ண? ஏதாவது படி தொடங்க. என்ன பண்றது? என்ன பண்ண இருப்பீங்களா? செத்தாலும் பரவாயில்ல, நான் இப்படி தான் வச்சிருப்பேன்னு சொல்ற ஒரு ஜடம் நாட்டில் ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ண சொல்றீங்க? அந்த நெருக்கடியை உண்டாக்குவோங்க. எப்போ? 2019 2024 தேர்தல் 2 தேர்தல் முடிஞ்சிச்சு. ஆமா, என்ன மாமா 2026 வருது. இப்போ தேர்தல் 26 வருதுங்க. நம்ம நீட் கோச்சிங்கே வேணாம், சிஎம் வந்துட்டாரு, ஸ்டாலின் வந்துட்டாரு, நீட் கோச்சிங் ரத்து பண்ணுவாங்க நம்பிக்கையோட வீட்டில் உட்காந்துருந்தாங்க. எத்தனோட படிப்பு இதோட எதிர்காலம் போயிடுச்சு. நடுத்துல நிற்கிறாங்க. எத்தனை குழந்தைங்க செத்தாங்க, எத்தனை அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்க நடுத்துல நிற்கிறாங்க. இது எங்க போய் குத்துல? எங்க குத்துதுங்க, குத்துது. நீங்கள் பாட்டுக்கு பேசினே போகிறீங்க. எங்கே குத்தலை? இதே நாட்டில் தானே கட்சி நடத்துகிறானுங்க. அதே மக்கள்கிட்ட தானே ஓட்டுக்கு வரானுங்க. என்ன வெடிகுண்டா மாதிரி வெடிகுண்டு வீச சொல்கிறீங்களா? ஜனநாயக நாடு வீசுங்க. ஜனநாயக வார்த்தைகளை வீசுங்க. போராட்டம் பண்ணுங்க. ஜல்லிக்கட்டுக்கு பண்ணல, ஜல்லிக்கட்டுக்கு மக்கள் எழுந்து நிக்கல, ஜல்லிக்கட்டு விஷயத்தை மாத்துறாங்களே. வரலாற்றுல எதையும் மாற்ற முடியும் தெரியல. அதுக்கு எழுங்க. அதுக்கு தான் மக்களை தயார் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. கண்ணு முன்னாடி அந்த இன்ஸ்டியூட் இந்த இன்ஸ்டியூட்னு 10 லட்சம் 15 லட்சம் வாங்க. அதனால அடமானிச்சு தாலி அடமானம் வச்சு அங்கே போய் படிக்கிறாங்க. கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் கொண்டாடிக்கிறான். அது பார்த்து வேடிக்கை உட்காந்துக்கிறீங்க. அது அறியாமையில் செய்யற வேலை. அது ஏங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு ஃபீஸுக்கு நிர்ணயிச்சிங்களே, எவ்வளோ ஃபீஸ் பண்ணீங்களா இல்லையா? எல்லா ஸ்கூல் பண்ணீங்களா இல்லையா? ஆமா பண்ணல. இப்போ அதே மாதிரி இந்த மாதிரி பிரைவேட் இன்ஸ்டியூட்ல இவ்வளவு அமௌண்ட் வாங்குறாங்க. கட்டுப்படுத்த முடியாது. உங்களால முடியாது. அங்க போவாதன்னு சொல்லி தாங்க நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். பிரைவேட்ல நீட் கோச்சிங் சென்டர்லாம் ஏழை எளிய மக்கள் படிக்கிறாங்க. ஏன் போகணும்னு கேக்குறேன் நான். படிக்க போகணும், டாக்டர் ஆகணும். ஆமா, இங்க வாங்க நாங்க சொல்லி தரோம். ஆமா, கீழ்ச்சிங்க எம்எல்ஏ எம்பி பிள்ளைங்களாம் டாக்டர் ஆயிடுங்க. நாங்க சாமானிய மக்கள் டாக்டர் ஆகணும் நடுத்துல நிற்கணுமா? மற்றவங்களை டாக்டர் ஆக தான் நாங்க போராடிக்கிறோமே தவிர நாங்க ஆகணும்னு என்னைக்கு நினைச்சதில்லை. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, மக்கள் உங்களை நம்புறாங்க. இந்துத்துவ கட்சி வரக்கூடாது, பாஜக வரக்கூடாது, நமக்கு பாதுகாப்பே திமுக தான் சொல்லி மக்கள் நம்புறாங்க. அந்த நம்பிக்கைக்கு நன்றி தெரிவிங்க. மக்களுடைய பிரச்சனை கூர்ந்து கவனிங்க. அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைங்க. அதற்கான முயற்சி பண்ணுங்க. வாய் இருக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு அப்படியே தப்பிச்சு போவாதீங்க. இது நல்லதில்லை. கண்டிப்பா எல்லாத்துக்கும் முடிவு இருக்கு சார். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்க சொல்றீங்களா? நீங்க சத்தம் போட்டு பேசிட்டா நீங்க பேசுறதெல்லாம் சக்சஸ் ஆயிடும். நான் சத்தம் இல்லை, நானும் ஊரா பேசிட்டு இருக்கிறேன். ஒரு நாளைக்கு 2 கூட்டம் பேசுறேன். கட்சிக்காக மாறடிக்கிறீங்க, மக்களுக்காக மாறடிக்கிறீங்க. நான் மக்களுக்காக பேசுகிறேன். என்ன ஒரு சொல்லுங்க, இதுக்கு என்ன பேசுங்க, மக்களுக்காக சொல்லுங்க. என்ன பேசலன்றேன். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எத்தனை மேடையில் பேசாரு? என்னைக்காவது மக்கள் பிரச்சனைக்காக நான் ஒன்றிய அரசு எதிர்த்தேன், இவங்களை எதிர்த்துன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பேச்சு காமிங்க.
காட்டுங்க நீங்க நான் என்ன காட்டுறது பேசுறது நீங்க சொல்லுங்க ஒரு வார்த்தை. நான் தான் பேசியிருக்கேன். என் தலைவனை பேசிட்டா, என் கட்சிக்காரனை பேசிட்டா, அந்த நடிகை பேசிட்டா, இவ பேசிட்டா, அவ பேசிட்டா, இந்த ஒரு பேச்ச உதாரண பேச்சை தவிர இந்த மக்களுக்காக நான் ஒன்றிய அரசை எதிர்க்கிறேன், இதை எதிர்க்கிறேன், அதுக்கு பேசுறீங்களா? நான் பேசாத பேச்சே கிடையாதுங்க. ஆனா உங்க மனசுக்கு தெரியல நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு. என் மனசுக்கு உடுத்தோங்க. அது மாதிரி மத்திய சர்க்கார் மூலமா நிறைவேற வேண்டிய திட்டங்கள் நிறைவேற்றவில்லை என்ற வருத்தம் இருக்கிறது. ஆனால் நாம் கொடுத்த வாக்குறுதி அத்தனையும் கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டோம் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. நீ சொல்ற மாதிரி அந்த திமிரும் இருக்கிறது. திமிரு எதுக்கு திமிரு வரணும்? எதுக்கு திமிரு வரணும் உங்களுக்கு? ஆமா, சொன்னதை செஞ்சிட்டோன்ற திமிரு. என்ன சொன்னது செஞ்சுட்டீங்க? ஆமா, எல்லாருக்கும் 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட பேர் தரேன்னு சொன்னீங்க. ஐடி கட்டுறவனுக்கு 1000 ரூபா கொடுக்க சொல்றீங்களா? கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு 1000 ரூபா கொடுக்க சொல்றீங்களா? இப்போ அறிக்கை கொடுத்துருக்கீங்களே. விடுபட்டு போனவர்களை ஆராய்ந்து அதை தரோம். கிருஷ்ணமூர்த்தி உண்மையா அசிங்கமா இல்ல? எப்போ ஆட்சிக்கு வந்தீங்க? 2021 25 வந்துச்சு. ஆமாங்க, 1,68,00,000 பேர் வாங்கிருக்காங்க. அது உங்க கண்ணில் தெரியலையா? விடுபட்டவங்க சொல்றீங்க, நான் 4 வருஷம் ஆட்சி முடிய போதுங்க. ஆமாங்க, விடுபட்டவங்க இப்போ கிழிக்க போறீங்களா? விடுபட்டது கணக்கெடுக்க வேணாவா? 4 வருஷங்க, 2 வருஷம் ஒரு திட்டத்தை சொன்னா 5 வருஷத்துக்குள்ள நிறைவேற்றணும். அதான் அஜெண்டா. அன்னைக்கு கல்யாணம் எடப்பாடி சொன்ன மாதிரியே சொல்றீங்க. அந்த கதெல்லாம் கிடையாது. சரி, ஓகே, விடுபட்டவங்கள சேர்த்துருங்க. இந்த 4 வருஷம் 1000 ரூபாய் தரல, அது அப்படியே ரீஃபண்ட் கொடுத்துருங்க. கட்சியோட பேசுகிறேன், அதுக்கு வாய்ப்பு இருந்தால் செய்து தருவேன். கண்டிப்பாக நான் செய்வேன். இதை கண்டிப்பாக கட்சியோட பேசி. ஆமாம், நானும் ஒத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, விடுபட்டவங்களாம் சேர்த்துட்டு 1000 ரூபாய் தர போகிறீங்களே, இந்த 4 வருஷமாக எவ்வளோ ஆச்சு அது கணக்கு போட்டு அந்த பணத்தை வந்து மக்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க. இது வந்து எடுத்தேன் கவுத்தன் செய்கிற வேலை இல்லை. இந்த இப்போ சீமான் சொன்னார், உண்டியில் செல்ஃபோனை போட்டால் அந்த ஃபோனை எடுத்து வள்ளிக்கிட்ட பேச போகிறாரா முருகன் கேட்டாரா இல்லையா? கேட்டார். இதே மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கேட்டிருந்தா? ஐயோ, நீங்கள் கேட்காததா? எப்பா சாமி, நாங்கள் கேட்காததா? பச்சையா வண்டியா யாரை பற்றியும், ஐயோ அசிங்கமா அந்தரங்கத்தை பற்றியும், குடும்பத்தை பற்றியும், பெண்களை பற்றியும் நீங்கள் பேசவே இல்லையா? தப்பு. ஏன் தப்பு? என்னங்க வண்டியா பச்சையா? என்னங்க வண்டியா? என்ன வண்டியா ஒன்று சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்? உங்க கட்சி தலைமை சொன்னீங்க. ஆமா, அவர் தெரியாம பேசாரு, அவர் தனிப்பட்ட கருத்து, நாங்க அவரை சஸ்பெண்ட் பண்றோம், அவர் வருத்தம் தெரிவிச்சுக்காரு அவர் அப்படி நாங்களா சொன்னோம். உங்க கட்சி தானே பண்ணாங்க. நீங்க காட்டுங்க இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட். என்னன்னு இல்லாததெல்லாம் இட்டு கட்டி சொல்லக்கூடாது. என்ன கட்டும்? என்ன காட்ட போறீங்க? சிறைக்கு போனதுக்காக விட்டுமா? சிறை நான் தான் சிறைக்கு போனேன்ல. நான் தான் போனேன். எதுக்கு போன? சுதந்திரத்துக்காக போனீங்க? ஆமா. எதுக்காக போனீங்க? பேச்சு சுதந்திரம் பறி போச்சுன்னு போனேன். என்ன பேசுனீங்க? என்ன பேசுனேன்? சொல்ல பாக்க தைரியம் தான். என்ன தைரியம்? சொல்லு பார்க்கலாம். என்ன பேசுனீங்க? என்ன பேசுனேன்? சொல்லுங்க. நான் என்ன பேசுறேன் நீங்க தான் சொல்லுங்க. நீங்க அசிங்கமா பேசுறீங்க. அதனால என்னால சொல்ல முடியல. அதனால சிறைக்கு போனீங்க, வெளியே வந்தீங்க. ஆமா, அதான் சொல்றேன். நான் வெளியே வந்தேன். வேணா கிருஷ்ணமூர்த்தி திமுக இருக்கிறீங்க, திராவிட கட்சி, திராவிட கொள்கை சித்தாந்த பத்தி பேசுறீங்க, அண்ணா கலைஞரை பத்தி பேசுறீங்க, பெரியாரை பத்தி பேசுறீங்க, எல்லாரும் பத்தி பேசுறீங்க. கொஞ்சம் நாகரிகமா பேசுங்க, அநாகரிகமா பேசாதீங்க. புரியுங்களா? நியாயமா உண்மையா பேசணும், நேர்மையா பேசணும். எல்லாரும் மதிக்கணும், ஆணவத்தில் மாறக்கூடாது. எது கட்சி இருந்தாலும் சரி, மற்ற கட்சி இருந்தாலும் சரி, அவனுடைய கருத்தை கேட்கணும், அதுக்கு விளக்கம் தரணும். அவனுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டான், அவனை தகுதி இல்லைன்னு சொல்றது முட்டாள்தனம். இது திராவிட கட்சிகளுக்கும், திராவிட பாரம்பரியத்துக்கும், திராவிட கொள்கை உள்ளவர்களுக்கும் இது ஏற்படுது அல்ல. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய பொன்னான எடுத்து ஒதுக்கி சொல்லுங்க. என்ன கட்சி விட்டு நீக்கிறதுக்கு வழி தேடுறீங்க நீங்க. சரி கிருஷ்ணமூர்த்தி, உங்களுடைய பொன்னான எடுத்து ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக அருமையாக விளக்கம் அளித்தீர்கள். உங்கள் கட்சியோ இல்லை உங்கள் பெட்ரூமோ யாரும் திரட போகிறதில்ல. நீங்கள் ஜாலியாக இருங்க. நன்றி. நன்றி, வணக்கம். நேரில் மீண்டும் அடுத்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 6 931507717 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.